ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2005 நவம்பர் 1 ரிலீஸ் ஆன சிவகாசி படம் கதை சுருக்கம் தான். இந்த படத்தில் விஜய் அண்ட் அஸ்வின் நடிச்சிருப்பாங்க. இவங்க எல்லோரும் சென்னையில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. விஜய் இந்த படத்தில் சின்ன வயசில் அவங்க அப்பா ஒரு விஷயத்துக்காண்டி அடிச்சிருப்பார். அதுக்காண்டி அப்பா மேலே கோச்சிட்டு டக்குன்னு வெளியூர் கிளம்பி இருப்பார். அவங்க ஃபேமிலியில் அங்கே என்ன ஆனாங்க, என்ன பண்ணுறாங்க எதுவுமே இவருக்கு தெரியாது. ஒரு 10 வயசுலேயே இங்கே ஓடியாந்தவர் இங்கேயே இருந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சு அதில் வேலை பார்த்துட்ருப்பார். அப்படி தான் இந்த படத்தில் இருப்பார். இப்படி போயிட்டே இருக்கும். இவருக்கு திடீர்னு அவங்க ஊர் ஞாபகம், அதாவது அஸ்வின் தான் ஞாபகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி வந்திருக்க, அவங்க என்னானாங்க ஏதானாங்க ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் தான் இவருக்கே ஆமாம் நம்ம ஃபேமிலி என்னானாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக அவங்க ஊருக்கு போவார். ஆனால் இவர் தான் சின்ன வயசில் ஓடி போனவர் அப்படின்னு சொல்லாமல் எதார்த்தமாக அந்த ஊருக்கு ஒருத்தர் போகிற மாதிரி போவார். அங்கே போய் பார்த்தா நல்ல வசதி வாய்ப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அவங்களுடைய அம்மா தங்கச்சி எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களோட தங்கச்சியை தான் ஃபஸ்ட்டு இவர் போய் பார்ப்பார். சின்ன வயசில் ஒரு வசதி வாய்ப்போடு வாழ்ந்த ஒரு பொண்ணு இவ்வளவு, அதாவது எப்படின்னா ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. உட்காந்து பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கூட பிறந்த தங்கச்சி இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களுக்கு ஒரு குழந்த ஒன்று இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் இருப்பார். அவர் போய் வெளியூரில் போயிட்டு இந்த சின்ன சின்ன பொருள்கள்லாம் போய் விற்றுட்டு வர்றது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாரு. அப்போ பார்த்துட்டு இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஆனால் நம்ம அண்ணன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவங்க அண்ணன் மேலே பயங்கர கோவத்தில் இருப்பாங்க. ஏன்னா மூத்த அண்ணனா பிரகாஷ்ராஜ் இருப்பார். அவர் இவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவார். அவர் கல்யாணம் பண்ணி போன வீட்டில் எப்படின்னா ஒரு அரசியல்வாதி குடும்பம். இவரை அரசியலில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணுறதில்ல. அவங்க வீட்டில் உள்ள சொத்து எல்லாத்தையுமே இவர் எழுதி வாங்கிடுவார். கூட பிறந்த தங்கச்சி அம்மான்னு கூட பார்க்காம ரொம்ப கொடுமைப்படுத்துவார். ஆனால் இவர் நல்ல வசதி வாய்ப்பாக வாழ்வார். இவருக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு கூட பிறந்த அண்ணனுக்கு எதிராகவே அதே ஊரில் தன்னோட தங்கச்சியவே நிற்க வச்சு ஜெயிக்கவும் வச்சு லாஸ்ட்டில் அவருக்கு புரிய வைப்பார். ஃபேமிலிக்கும் நான் தான் அவங்களோட பையன்னு சொல்லுவார்.